Welcome all to Biology Simplified Tamil Doubt Clarification Session, live doubt clarification sessionல ராஜஸ்ரீ உங்களுக்கு என்ன டவுட்னு கேட்குறீங்களா? ரவுண்ட் டூ இப்போ ஆரம்பிச்சு ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிட்டு இருக்கு. உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு சார். எஸ் சார். ஸ்டேட் கோட்டாவில். எஸ் சார். இப்போ நாங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணேன்னா சப்போஸ் கிடைச்சதுன்னா இங்கே அதை ரிசைன் பண்ணிட்டா அது எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்களா? ஆல் இண்டியாவில் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடைச்சா இங்கே ரிசைன் கிடைச்சா. பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறீங்க, அப்படிதானுங்களே? ஆமாம் சார். ஆ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம் சார். தமிழ்நாடுல செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சே ரிசிக்னேஷன் டேட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டு வந்து செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சும் ரிசைன் பண்ணலாம், எதுக்கு? தமிழ்நாட்டுக்கே. ஆனால் உங்களுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆயிடுங்க சார், நம்ம தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் வரும். அப்போ ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடச்சிருக்கு, அங்கே போய் ஜாயின் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பர்மிஷன் உண்டு. சரிங்க சார். சார் ஃபீஸ் இதெல்லாம் எப்படிங்க சார்? இட் வில் ட்ரான்ஸ்ஃபரா இது இல்ல, செப்பரேட்டாக ரீஃபண்ட் ஏதாவது? பண்ணிடுவாங்க சார். ஃப்ரீ எக்ஸிட் தான். நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் தான். உங்க அக்கௌண்ட்டுக்கு சரி. ஆன்லைன்ல பே பண்ணது உங்க அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் ஆயிடும். ஆம், நீங்க காலேஜ்ல பே பண்ணது காலேஜ்ல ரீஃபண்ட் வாங்கிக்கணும் சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே எஸ். சார். வெல்கம் சார். தேங்க் ஆ. தேங்க்யூ சார். எஸ் சார். எஸ் சார். நத்திங் ஃபோன்ல இருந்து கால் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நத்திங் ஃபோன், உங்களுக்கு என்ன டவுட் சொல்றீங்களா? நத்திங் A063 இருக்கு நேம். ஓகே, அவங்க லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். மஹிஷா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. ஹலோ. சார் சொல்லுங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். இந்த கட் ஆஃப் வந்து 176 சார். எஸ் சார். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல டீம்டு வந்து போடலாமா இல்லை சென்டாக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாமா சார்? தேர்ட் ரவுண்ட் வரும்னு சொல்லிட்டு. சார், டீம்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே 1414 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குதுங்க. பட் செகண்ட் சரி சார். ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க வரைக்குமே டீம்டு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ செகண்ட் சரி சார். ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. அப்போ மோஸ்ட்லி என்ன ஆமாம் சார். பண்ணுவாங்க, சீட் அலாட் ஆகிறவங்க பூரா போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ டீம்டில் சரி தேர்ட் சார். ரவுண்டுக்கு வேகன்சிங்கிறது செகண்ட் ரவுண்டுக்கு வந்த அளவுக்கு வராது. ஓகே, நான் என்ன பிளான் பண்ணேன்னா சார், செகண்ட் ரவுண்டில் வந்து 25 பிலோ இருக்கிறத மட்டும் போடுவோம். 25 பிலோ இப்போ போட வேண்டாம், சென்டாக்ல வந்து வருமானு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆ இன்கேஸ் சென்டாக் வரலன்னா அப்படியும் ட்ரை பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கா? அது வாய்ப்பு கம்மியா சார்? தேர்ட் ரவுண்டில் டீம்டு ரிஸ்க் அந்த மார்க்குக்கு. இல்லை சார், தேர்ட் ரவுண்ட் கண்டிப்பாக டீம்டு ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் ரிஸ்க் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் விட தேர்ட் ரவுண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். போன வருஷம் அப்படிதான் இன்க்ரீஸ். சீட் கம்மியாயிடும். சீட்டு ஓகே. கம்மியாகி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ஓகே, இந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் 215ன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் ரவுண்டில் 235 300 அப்படி போயிடலாம். ஓ சீட் ஏன்னா வேணும்னா செகண்ட் ரவுண்ட் எடுத்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆமா, ஆமா, சீட் நீங்க டீம்டு போறதா இருந்தா செகண்ட் ரவுண்ட்லயே சாய்ஸ் ஃபில் பண்ணி எந்த காலேஜ்ல கிடைச்சா ஜாயின் பண்ணுவீங்களோ அதெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணி கிடைச்சா ஜாயின் பண்ணிடுறது நல்லது செகண்ட் ரவுண்ட்ல. ஏன்னா செகண்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட்டும் கிடையாது. ஆமா சார். இப்போ தேர்ட் ரவுண்ட்ல எப்படி சார் ஃப்ரீ? அது வந்து வெளியே வந்தா 10 லட்ச ரூபா கேட்பாங்களா சார்? பாண்டோ, 10 லட்ச இல்ல ரூபா இல்ல, பாண்டோ. தேர்ட் ரவுண்ட்ல இருந்து வெளியே வரும்போது எலிமினேட் ஆயிருவீங்க. அடுத்து வேற எங்கேயுமே கவுன்சிலிங் கலந்துக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். தேர்ட் ரவுண்ட்ல ஓ. சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணலனா, சீட்டு கிடைக்காத வரைக்கும் எந்த ரவுண்டுமே ப்ராப்ளம் இல்லைங்க சார். சீட்டு ம், கிடைச்சி ம், ம். ஜாயின் பண்ணலன்னா தான் செகண்ட் ரவுண்ட்ல இருந்து எக்ஸப்ட் தமிழ்நாடு ப்ராப்ளம். செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ இப்போ எக்ஸிட் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கு. இப்போ அந்த சென்டாக்கோ தமிழ்நாடோ எல்லாமே வந்து ஆல் இந்தியாவுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் கொடுப்பாங்களோ சார்? ஆமாங்க சார், கண்டிப்பா அதுதான் ரூல்ஸ். ஆல் இந்தியா ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் சென்டாக் புதுச்சேரி, தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே ரிசல்ட் விடுவாங்க, கர்நாடகா எல்லாருமே. அதுதான் ரூல்ஸ் சார். இப்போ நம்ம வெயிட் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல வேணா இதில் விட்டுட்டு 25 பிலோ, என்னோட வேணா 25க்கு மேலே போனால் நம்ம பட்ஜெட் எக்ஸீட் ஆகுது, 25 கீழே மட்டும் போடுவோம். ம். ரிஸ்க் எடுத்து சென்டாக்கோ வேற இல்லையோ மேனேஜ்மெண்ட்டாக தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா தேர்ட் ரவுண்ட்ல டிஎம்டுக்கு போகலாமா நினைச்சிட்டு இருக்கோம். அதான் கேட்டேன் சார். அது கரெக்ட் சார். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப மார்க் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரிஸ்கா சார். போயிட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரிஸ்கா போயிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வருஷம் எக்ஸாம் ஈஸி, நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்திருந்தாங்க. கடைசி ரவுண்ட் சார். அதாவது தேர்ட் ரவுண்டுக்கெல்லாம் 300 சில்லறையோட முடிஞ்சு போச்சுங்க. டீம்டு யூனிவர்சிட்டி ஓ. தேர்ட் ரவுண்டு ஓ. வேகன்சி ரொம்ப கம்மியா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் சீட் பிளாக்கிங் அதெல்லாம் ஈஸியா நிறைய பேர் பண்ண முடியும். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து சரி 2 சார். லட்சம் லாஸ் ஆயிடும் சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணலன்னா. அப்ப சீட் பிளாக்கிங்கிற ஓ. ஒண்ணு கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே குறைஞ்சு போயிடும்.
அப்போ தேர்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு சீட்டு வேக்கண்ட்டாக வரப்போகிறது ரொம்ப கம்மியாக தான் வரப்போகுது. ஓகே. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல 30 lakhs உள்ள காலேஜ் நமக்கு கொஞ்சம் ஓவர் நினைச்சாலும் எடுத்து வச்சுக்கிட்டு தேர்ட் ரவுண்ட்ல வேற ஏதாவது மைக்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா மைக்ரேட் ஆக வாய்ப்பு கம்மி தான். அந்த ஹை பட்ஜெட் காலேஜ் தான் ரீட்டைன் ஆகும் போல் தெரியுது. ஆமாம், அதுதான். ஏன்னா உங்களுக்கு வேகன்சி குறைவாக தானே தேர்ட் ரவுண்டில் வரும். இப்போவே கூட வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஓவராலாக 13 டீம்டு யூனிவர்சிட்டி, 4 பாண்டிச்சேரி, இந்த எல்லாம் சேர்த்து 1414ன்னு சொல்கிறோம். எஸ் சார், எஸ் சார். பட் ஆனால் நம்ம என்னன்னா ஆம், இது இது வந்து ஜாஸ்தியா? ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் த்ரூ அவுட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆமா என்ஆர்ஐ சார். கோட்டாவுக்கு அப்ளை பண்றவங்களும் மேனேஜ்மெண்ட்ல கிடைக்கலனா தான் என்ஆர்ஐ போவாங்களே ஒழிய டைரக்டா அவங்க என்ஆர்ஐக்கு தான் போகணும்னு கம்பல்ஷன் கிடையாது. இப்போ நான் எஸ் என்ஆர்ஐனா சார். நான் வந்து மேனேஜ்மெண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் என்ஆர்ஐ சாய்ஸ் ஃபில் பண்ணுவேன். எனக்கு எஸ் மேனேஜ்மெண்ட்ல சார். கிடைக்கலன்னா என்ஆர்ஐல கொடுங்க அப்படின்ற மாதிரி என்னோட ஆர்டரை வைப்பேன் நான் என்ஆர்ஐயா எஸ் இருந்தா. சார். ஸோ ம். அது போல என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டும் உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு காம்பீட் பண்ணுவாங்க லோக்கல் சீட்டுக்கு. ஓகே. ஓகே. அதனால இப்போ நீங்க நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்கறதா ஒரு 2 லட்சம் சீட் எடுத்து வச்சுக்கிட்டு சென்டாக் வந்துன்னா அங்கே ஜம்ப் பண்ணிக்கலாம். அந்த தேர்ட் ஒரு ரவுண்ட்ல வந்து அதுவும் பண்ண முடியாது. ஆமா அது 2 லட்சம் ஆமா. ரிஸ்க்ல இருக்கும். அதில் போன 2 லட்சம் போட்டு விட்டுட்டு நம்ம சென்டாக் எதுவும் போனால் போய்க்கலாம். செகண்ட் ஆமாங்க ரவுண்ட்ல மட்டும். ஆமாங்க சார், அந்த வேற ரெண்டு வழி லட்சம் இல்லை. ம் 2 லட்சம் ஏன்னா, ரிஸ்க்ல இருக்கு இப்போதைக்கு. இது வந்து என்னன்னா இது உங்களுக்கு பெட்டர் இல்லையா? சீட்டே கிடைக்காம போறதை விட ரிஸ்க் எடுத்து சீட் கிடைக்காம போய் போய் மாட்டிக்கிறதை விட இது பெட்டர். இன்னொன்றுங்க சார், ஒரு அந்த 350 டு 450 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எஸ் சார், எஸ் சார். போன வருஷத்தை விடவும் தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே தான் இருக்கு. ஃபேக்ட் அதுதான். ஓகே, ஓகே. அதுலேயும் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடித்த கல்லூரியை சாய்ஸ் ஃபில் பண்ணி செகண்ட் ரவுண்டில் கிடச்சி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேஃப் உங்கள் மார்க்குக்கு. ஓகே, ஓகே. எஸ் சார். வேற அதர் ஸ்டேட்லயும் வாய்ப்பு இருக்கா? அதர் ஸ்டேட்ல என்ஆர்ஐ போட்டா சார், இந்த ஆந்திரா தெலுங்கானா என்ஆர்ஐ போட்டா வாய்ப்பு இருக்கா சார்? என்ஆர்ஐ சொல்கிறீங்களா? என்ஆர்ஐ கோட்டா. என்ஆர்ஐக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சென்டாக்ல என்ஆர்ஐ சொல்கிறீங்களா? இல்ல சென்டாக் என்ஆர்ஐ போடல, நான் ஆந்திரால போட்டிருக்கேன். அங்க வந்து கொஞ்சம் ஃபீஸ் ரீசனபிளா இருக்கு. 20-21 தான் இருக்கு. 22 அந்த ரேஞ்ச் என்ஆர்ஐக்கு இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்களா சார்? ஆந்திராவில் போட்டால் அவங்களுக்கு விட்டுட்டாங்க. அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கே ஓப்பன் ஆகல. கவுன்சிலிங் தெலுங்கானால ஓப்பனே ஆகல இன்னும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டே ரவுண்டே ஓப்பன். ஸ்டார்ட் ஆகல. ஓ, ஆ. ஏதாவது இஷ்யூ இருக்கும், புது காலேஜ் வரணும், சீட்ஸ் இல்ல ஏதாவது. அந்த டொமிசில் ஸ்டேட்டஸ்ல ஏதோ கோர்ட் கேஸ் நடக்கு போல சார் அவங்களுக்கு. ஓகே 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 சார், ஓகேங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். அதான் எனக்கு ஒரு சந்தேகமாவே இருந்தது. எடுத்து வச்சுக்கலாமா இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாமா டவுட்லயே தான் இருக்கேன். அதான் கேட்டேன். அதுதான் சார் இப்போ கொஞ்சம் டைலமா தான். ஓகே. எஸ் சார், ஏன்னா அவங்க ஓகே, இன்னும் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் சார். ரவுண்டே ஆரம்பிக்கலன்னு சொல்றீங்க. அதுதான். சரிங்க சார், அந்த சரிங்க. டொமிசில் ஸ்டேட்டஸ். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆனஸ் லைன்ல சார் இருக்கீங்களா? சார் நத்திங் சார் இந்த நத்திங் சொல்லிட்டு ஆ நம்பர் சார் இதாக சார் மாட்டேன் சிங்கிள் பேசுறேன் சார். என்ன சார் ஹலோ சார் வணக்கம் என்ன சார். சார் சார். சார் ஹலோ சார் இப்போ வந்து நத்திங்னு ஒரு நேம் வந்து பேசலாமா சார் சார் சொல்லுங்க. கேக்குதுமா வணக்கம் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் சார். இப்போ வந்து பையன் 504 லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணோம் பிசிஎம்ல. எஸ் சார். நீலகிரிஸ் ஸ்டேட் கூட கிடைச்சு இப்போ ஆல் இண்டியா போட்டா என்ன சான்ஸ் இருக்கு சார் அதுல? சார் ஃபர்ஸ்ட் பிசிஎம் ரவுண்ட். கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஸ்டேட் கோட்டால நீலகிரிஸ்ல அட்மிஷன் ஆயாச்சு சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஆகிட்டு உங்கள்ட்ட முதல்ல பேசியிருக்கோம் 504 ஆமாங்க சார். பிசிஎம் கோட்டால என்ட்ரி ஆயாச்சு. இப்போ நமக்கு வந்து ஆல் இண்டியால செகண்ட் ரவுண்ட்ல படிச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் சார் அதுல ஓபிசி கேட்டகரியில்? சார் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் சார். ஏன்னா 535, 540, 535 அந்த மாதிரி மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு அதுல இருந்து குறையும் சார், எவ்வளவு 5 குறையும் மார்க்ஸ் கட் ஆஃப்? குறையும். அதுல இருந்து 5 மார்க்ஸ் குறையும், அவ்வளவுதான். ஓபிசி நான் சரி, கிரீமி. இன் கேஸ் செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டேட் கோட்டா போனா என்ன கிடைக்கும் சார் பாசிபிலிட்டி? நாகப்பட்டினம் கிடைக்கலாம். நாங்க அப்புறம் அதுக்கு மேல போவோம் சார். இன்னும் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து பிஎஸ்சி கிடைச்சு லாஸ்ட் இயர். கடலூர் கிடைச்சிருக்கு ஒரு ஃப்ரெண்டு பொண்ணுக்கு லாஸ்ட் இயர். சார் அவங்க வந்து பிஎஸ்ஜி வந்து நீலகிரி கிடைக்காம பிசிஎம் தான், அதே போயிருக்கலாம். பிசிஎம். ஆமா அதான் சார், இந்த இடத்துல வந்து நம்ம ரீஅலாட்மெண்ட் வந்து கடலூர் வேற யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ரேங்க்குக்கு முன்னாடி இருக்கவங்க அதிகமாக கடலூர் வந்து ரீஅலாட்மெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. இருக்கிற காலேஜே ஓகே சார். ஓகேன்னு இருப்பாங்க. ஸோ கடலூர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து இவங்க ரேங்க் வரைக்கும் பிசிஎம்ல ரீஅலாட்மெண்ட்டுக்கு கடலூரை யாரும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க ஓகே செலக்ட் சார். பண்ணும்போது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது போல ஒரு ஓகே வாய்ப்பு சார். உருவானுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். பட் இன்னொரு ஓகே அது சொல்லுங்க. என்னங்கிறது பார்க்கணும். அது ஓகே போன சார். வருஷம் மாதிரி இந்த செகண்ட் வருஷம் ரவுண்ட்ல நடக்குமாங்கிறது. தேர்ட் ரவுண்ட் செகண்ட் வரைக்கும் ரவுண்ட்ல நீங்க ஃப்ரீ அலாட்மெண்ட்டுக்கு போகலாம்.
செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன மீனிங் சார்? இப்போ அட்மிஷன் போட்டுக்கோ நாங்க ரீஅலாட்மெண்ட் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், அது என்ன மீனிங் இது? இல்ல சார், ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது ரிசைன் பண்றதுன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு ஓகே சார். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல தமிழ்நாட்டுல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, உங்களுக்கு ஆல் இந்தியால ம். உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா, ஃபார் ஓகே சார். எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி கடலூர், அந்த மாதிரி ஆல் ம். இந்தியால தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்குதுன்னு சரி. வச்சுக்கோங்க. நீங்க ஓகே சார். தமிழ்நாட்டுல ஓகே சார். வித்தவுட் ஃபைன் உங்க சீட்டை ரிசைன் பண்ணிட்டு போகலாம். செகண்ட் ரவுண்ட் தமிழ்நாட்டுல முடிஞ்சதுக்கு அப்புறமும் வித்தவுட் ஃபைன் நீங்க இங்க சீட்டை ரிசைன் பண்ணிட்டு போகலாம். அதை தான் ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்றோம். ரீஅலாட்மெண்ட் அதுக்கு ஏதாவது ஸ்பெகுலேஷன் டைம் இருக்குமா சார்? டேட் சொல்லுவாங்க சார். அது ஸ்பெக்குலியர் டைம் வந்து ஸ்டிப்யூலேட்டட் ம். டைம் அப்படின்றது தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மொதல் நாளா இருக்கும் தமிழ்நாட்டுல. அது உங்களுக்கு ஆல் ம். இந்தியால சீட் கிடைச்சா ஜாயின் பண்றதுக்கு இனஃப் டைம் கொடுப்பாங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார், வெல்கம் சார். திவாகர் சார் லைன்ல வணக்கம். இருக்கீங்களா? திவாகர், திவாகர் சார். சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். எஸ் மேம். சார், பிரதர் வந்து நீட் எழுதியிருந்தாரு. 420 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? எஸ்சி கேட்டகிரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜ் கிடைச்சு ஜாயின் பண்ணிருக்காங்க? மாதா மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா அலாட் ஆச்சு சார். ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 441க்கு முடிஞ்சிருக்கு. ஒரு 5 to 6 மார்க்ஸ் ஆமா இறங்கி சார். வர வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஓ, அதுவே ஓகே சார். அதுவே நான் ஜாஸ்தியா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான்ப்பா. சரி சார். நீங்க பெட்டர் பிரைவேட் காலேஜுக்கு, இதை விட பெட்டர் பிரைவேட் காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க செகண்ட் ரவுண்ட்ல. அண்ட் பிரைவேட் காலேஜ்ல நீங்க ஓகே எந்த சார். எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகே சார். சார், இஎஸ்ஐ கேகே நகர் கூட வாய்ப்பு அதுக்கு இல்லையா கட் சார்? ஆஃப் வந்து இதுக்கு விட ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? இஎஸ்ஐ ஓ. கேகே நகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா சென்னை அப்படிங்கிறதுனால அங்க வந்து ம் 464ஓட முடிஞ்சிருக்கு. அதாவது நீலகிரிக்கு 441 அந்த மாதிரி முடியுது அப்படின்னா அங்க ஆ 464, 23 மார்க் முன்னாடியே முடிஞ்சிருது. ஓகே சார். அதனால அங்க ஓகே. கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆ ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆ ஆ சார் வணக்கம் சார். மஹிஷா லைன்ல இருக்கீங்களா? மஹிஷா, இல்ல டவுட் கேட்டீங்களா மஹிஷா? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். எஸ் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ பாண்டிச்சேரியில் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியாவில் வந்து சீட் கிடைச்சிருக்கு. எஸ் சார். இப்போ நான் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நான் அப்கிரேடேஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து செகண்ட் ரவுண்ட்லயும் கிடைக்கல. நான் மீண்டும் தேர்ட் ரவுண்டுக்கு வந்து அப்கிரேடேஷன் போக முடியும் சார்? அந்த இது வச்சுக்கின்னு சார், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டை வச்சுக்கின்னு போகலாம் சார். தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் அப்கிரேடேஷன் போகலாங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு சீட் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அதான் தேர்ட் நீங்க ரவுண்ட் வரைக்கும். ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரீஅலாட்மெண்ட் தான் நீங்க போட போறீங்க. தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போகலாம். அப்படிங்களா சார்? ஆமாங்க சார். ஓகே 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 சார், தேங்க்யூ சார். அதான் சார் அந்த எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ. எஸ் சார். சுச்சாரிதா ஹலோ லைன்ல சார். இருக்கீங்களா? சுச்சாரிதா சார், ஒன் பை ஒன்னா லைனா பார்த்தரலாம் சார். சுச்சாரிதா லைன்ல இருக்கீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. சார், நாங்கள் ஓசி ஆ பாப்பா 491 எடுத்தாங்க. ஆ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சாச்சு சார். எஸ் மேம். நாங்கள் ஜாயின் பண்ணலாம், ஆ விட்டியாச்சு. அப்போ செகண்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? பிரைவேட் பாசிபிளி யூனிவர்சிட்டியே தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேடம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அந்த மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டியே திருப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காலேஜஸ் எதுவுமே வராதா சார்? சான்சஸ் எஸ்எஃப் கொஞ்சம் காலேஜஸ். குறைவு மேடம், சான்சஸ் கொஞ்சம் குறைவு. பட் ஆனால் சாய்ஸ் ஃபில் பண்ணி பாருங்க. மாதா, ஆம், இந்திரா இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிரிய இந்திரா, மாதா அன்னை. இந்திரால லாஸ்ட் டைம் ஓசி சீட்டே இல்ல மாதிரி இருந்துச்சு இல்ல சார்? அது சாரி சாரி மேம், லூப்பிங் மெத்தட். நான் ஜஸ்ட் அதை நான் யோசிக்கல. ஜஸ்ட் நான் ஆர்டர் வைஸ் சொல்லிட்டேன். ம் லூப்பிங் மெத்தட் ம் இருக்கிறதுனால நமக்கு ஓசிக்கு சர்டன் காலேஜஸ்ல சீட்ஸ் வராது மேடம். ம். இப்போ நமக்கு திருப்பி அது வெங்கடேஸ்வரா மாதிரிதான். ஆமா, அதனால தான் நான் சொன்னேன் பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஓ,
இப்போ வெங்கடேஸ்வரா திருப்பி ஃபில் பண்ணலாமா சார்? பண்ணலாம் மேடம், பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். நீங்க கிடைச்ச சீட்ல ஓகே. ஜாயின் பண்ணல அப்படிங்கிறதுக்காக சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாதுன்னு ம் அர்த்தம் இல்லை. 100% நீங்க பண்ணலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ம் ஆக்சுவலா ஆந்திரால மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணியாச்சு சார். ஓகே மேம். அது சார் ஆந்திரா காலேஜஸ் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? நோ மேம், பெரிய ஐடியா எதுவும் கிடையாது. நான் வேணா கண்டிப்பா ரெஃபர் பண்ணி யூடியூப்ல வீடியோவா வேணா சார் அப்லோட் பண்றேன் மேடம். இல்ல ஒரே ஒரு சஜஷன் சார். ஆ இப்போ ஆக்சுவலா வெங்கடேஸ்வரால நம்ம பார்த்தா பர் இயர் 10.5 ஆகுது சார் எல்லாம் சேர்த்து வித்தவுட் ஹாஸ்டல். எஸ் மேம். அப்போ நாங்க ஆந்திரால அப்ளை பண்ணா ஒரு டாப் காலேஜே கிடைச்சாச்சு ஆந்திரால. ஓகே அது 13 lakhs ஆகுது சார் பர் இயர் ஃபீ வச்சு டியூஷன் ஃபீ. சரி மேம். அப்போ அது எடுக்கலாமா சார்? ஜஸ்ட் சஜஷன் தான். மேம் எடுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு என்ன வந்து ஒரு ஹெசிடேஷன் வரும் அப்படின்னா, அதர் ஸ்டேட்ல படிச்சா ம் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, எம்பிபிஎஸ் வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இருக்குமா, அந்த டவுட் வரும். நம்ம ஸ்டேட்டை விட்டுட்டு அதர் ஸ்டேட் போகலாமான்னு. நீங்க இந்தியால ம் எங்க படிச்சாலும் எம்பிபிஎஸ் வந்து ஈக்குவல் தான், சேம் டிகிரி தான். அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ம் ஸோ உங்களுக்கு டாப் காலேஜ்ல ம் சீட் கிடைச்சி உங்களுக்கு ஓகே, தெலுங்கு கத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண ரெடி அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். இல்ல ஆக்சுவலா நாங்க ஆந்திரா பீப்புள் தான் சார். அப்ப கிடைச்சா பட் ஜாயின் பண்ணுங்க மேம், என்னாச்சுன்னா கண்டிப்பா. பாப்பாவோட ஸ்கூலிங் ஃபுல்லா இங்க தான் சார், யூகேஜி டு 12th. எஸ் மேம். ஸோ இப்போ நம்ம அங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு இங்க வந்துட்டு பிஜி கிளைம் பண்ணலாமா சார்? இங்க நேட்டிவிட்டி நேட்டிவிட்டி. சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டுல இருந்தா நீங்க பிஜி 50% ஸ்டேட் டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது ஸ்டேட் கோட்டாக்கு எலிஜிபிள், தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தா. இப்போ ஆ, இப்போ நேட்டிவிட்டி இருக்கு சார். இந்த யூஜிக்கு அப்ளை பண்ணது. இப்போ பிஜிக்கு அப்ளை பண்ணும்போது கொடுப்பாங்களா இங்க நேட்டிவிட்டி? ஒன்ஸ் கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்க மேடம். ஓ ஏன்னா ஓகே ஓகே. சேம் ரூல்ஸ் அப்போ ரூல்ஸ் வந்து ம் மாறாதுல்ல. இப்ப கொடுத்துருக்காங்கன்னா அப்பயும் கொடுப்பாங்க. அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஓ மினிமம் 3 to 5 years வேலிடிட்டி உண்டு. அண்ட் அப்போ வேலிடிட்டி இல்லைன்னா கூட ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கன்னா அகைன் தே வில் கிவ் யூ. ஓகே ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் சார், கேரளா பத்தி தெரியுமா சார்? கேரளா கவுன்சிலிங் மேம் பத்தி. ஐ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் அதர் ஸ்டேட்ஸ். அந்த அளவுக்கு எனக்கு கேரளா ஓகே. பத்தி, கர்நாடகா பத்தி, ஆந்திரா பத்தி தெரியாது. பட் ஒன் திங் ஐ எம் வெரி கிளியர் தட் உங்களுக்கு ம் ஃபீஸ் வந்து ம் இங்க நீங்க சொல்ற மாதிரி 13 lakhs அங்க இருக்கு அப்படின்னா, இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால ம் தமிழ்நாட்டுல என்ன கட் ஆஃப் மார்க்கோ அதை விட அங்க ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வரும்போது த்ரூ அவுட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ம் இப்போ உத்தரப்பிரதேசில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நேட்டிவ் ஸ்டூடெண்ட், அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல அதர் ஸ்டேட் போறாங்கன்னா எந்த ஸ்டேட்ல ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டேட்ல ஃபீஸ் கம்மி அப்படின்னு பார்த்து அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ம் 15 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஆம், அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்படின்னா, ஆந்திராவில் 10 லட்சம் ம் 12 லட்சம் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடை விட ம் ஆந்திராவோட மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்கும். கேரளாவிலையும் அதே போல ம் 10 லட்சம் 11 லட்சம் தான் டியூஷன் ஃபீஸ். ஆனால் தமிழ்நாட்டில் 15 lakhsனா தமிழ்நாடை விட கேரளாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு 10 ம் lakh சீட்னு சொல்லுவோம் கேரளாவில் இருக்க, சாரி கர்நாடகா கேஇஏல. அதுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்க ம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவை விடவே ஜாஸ்தியாக இருந்தது. அதாவது 485 மார்க்கோட முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ம் ம். ஸோ அது ஓ போல தான் ஃபீஸ் ஓகே. ஒரு லட்சம் குறைஞ்சா கூட அங்க வந்து கட் ஆஃப் மார்க் ம் தமிழ்நாட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். அப்படி பார்க்கையில கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இங்க எல்லாமே தமிழ்நாட்டை விட ஃபீஸ் கம்மியா தான் வாங்குறாங்க. அப்ப தமிழ்நாடை விட கட் ஆஃப் அங்க ம் எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டுல ம் சீட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கல அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால அங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு ம் கான்செப்ட்ல நான் பெருசா ஒன்றும் கன்சிடரேஷன் அதை பண்றது இல்லை. ஏன்னா இங்க விட கட் ஆஃப் மார்க் அங்க ஜாஸ்தியா தான் இருக்கும். இருக்கு இருக்கு ஃபேக்ட். ஆந்திரால ஆந்திராவிலும் ஆந்திரால அலர்ட் ஆயிடுச்சு சார் மேனேஜ்மெண்ட். எஸ் மேம். 491க்கு அலர்ட் ஆயிடுச்சு. இப்போ சேரலாமா வேணாமான்னு, இங்க வருமா ஏதாவது ஃபீஸ் வந்து செல்ஃப் உங்களுக்கு ஃபைனான்ஸ் 13 காலேஜ் மாதிரி? lakhsக்குள்ள தான் இருக்கு. அஃபோர்டபுள்னா நீங்க ஜாயின் பண்ணலாம் மேடம். 13.2 சார் ஃபீ. அப்ப தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஃபீஸ் வந்து 15 lakhs டியூஷன் ஃபீஸ் மட்டும். அதுக்கப்புறம் நீங்க ம் ஹாஸ்டல் ஃபீஸ், ஓ மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அதெல்லாம் கட்டணும். ம்
ஸோ ஓகே 17.5 to 18 லேக்ஸ் வந்துடும் டாப் ப்ரைவேட் காலேஜுக்கே, ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜுக்கே. அப்போ ஆந்திராவில் உங்களுக்கு டாப் காலேஜில் அந்த சீட் கிடச்சிருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம் மேம், வெல்கம் மேம். செந்தில்வேல் சார் ஏதோ டவுட் கேட்குறீங்க, என்ன டவுட் சார்? சொல்லுங்க சார். சார் 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 என்னோட டாட்டர் வந்து கம்யூனல் ரேங்க் வந்து 388 சார். ஓகே வந்து ஓமந்தூரார் போட்டிருக்கிறேன். ஓகே இது கீழ்பாக் ஸ்டான்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? 388 கம்யூனல் சார். ஜென்ரல் வந்து 629 ஸ்டேட் கோட்டா பாசிபிலிட்டி சார். இருக்குங்க சார், பாசிபிலிட்டி இருக்கு. சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க சார், பாசிபிலிட்டி இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். பூங்கொடி மேம் லைன்ல இருக்கீங்களா? பூங்கொடி மேம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேம். சார் பாப்பாக்கு வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு சார். கங்க்ராச்சுலேஷன். 512 எம்பிசி சார். எஸ் மேம். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல திருநெல்வேலி கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார்? வாய்ப்பு இருக்குங்க மேடம், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க மேடம். ஓகே, தேங்க்யூ சார். ஒன் மோர் டவுட் சார். ஹலோ, ஐஃபோன் இருக்கீங்க, உங்க டவுட் இருக்கு, உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களா? ஐஃபோன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார் 513 மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல புதுக்கோட்டை காலேஜ் கிடைச்சிருக்கு சார். செகண்ட் கங்க்ராச்சுலேஷன். ரவுண்ட் தேங்க்யூ சார். செகண்ட் ரவுண்ட்ல திருச்சி சேலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு, சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, வேற ஏதாவது ரீஅலாட்மெண்ட்ல டவுட் இருக்கா? சார் அப்புறம் ஆல் இந்தியா கோட்டால வந்து நிறைய எம்டி சீட்ஸ் தமிழ்நாடுல எம்டி சீட்ஸ் இருக்கு, இருக்குல்ல சார்? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஆல் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணவே இப்போ தமிழ்நாட்டிலே எடுக்கிறாங்க. அதனால கொஞ்சம் செகண்ட் ரவுண்ட்ல அதே மாதிரி காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? புரியல. இப்ப தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதுல எடுத்து போயிடுவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இல்ல அதுல எடுக்கல சார், நிறைய சீட் எம்டியா இருக்குல்ல. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இப்ப சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்கன்னா நீங்க எம்எம்சி ஸ்டாண்டிங்லாம் பண்ணுவீங்க இல்லையா? எஸ் சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கண்டிப்பா. நிறைய ஓகே சார். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சீட் அலாட் ஆகும். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பர் லிஸ்ட்ல ஜாஸ்தியா இருக்காங்க. 550க்கு மேல 500க்கு மேல இருக்கவங்கல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. ஓகே சார். ஸோ நிறைய பேருக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் இந்தியா கோட்டால சீட் அலாட் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். வெல்கம்ப்பா, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சார் வணக்கம் சார். டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல. சார் வணக்கம் சார். பத்மாவதி மேம் லைன்ல இருக்கீங்களா சார்? லைனா பாத்திரலாங்க சார். பத்மாவதி மேம் லைன்ல இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். குட் மார்னிங் வணக்கம், சார். குட் மார்னிங் மேம். பையனுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். சார் தேங்க்யூ சார். இது செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு ஸ்டேட் கோட்டாக்கு இது ஓமந்தூரார் இல்லைன்னா திருநெல்வேலி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குமா சார்? பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேடம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது ரீஅலாட்மெண்ட் சம்பந்தமாவோ, ஃப்ரீ எக்ஸிட் சம்பந்தமாவோ, தமிழ்நாடு டு ஆல் இந்தியா, ஆல் இந்தியா டு தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா மேடம்? கண்டிப்பா ரீஅலாட்மெண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு, சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஆல் இந்தியாலையும் இது பண்ணல இல்லைங்களா சார் செகண்ட் ரவுண்டுக்கு? நீங்க வேணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 5000 பே பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. டாக்டர் கீர்த்தனா லைன்ல இருக்கீங்களா? டாக்டர் கீர்த்தனா. வணக்கம் சார். சார் பிரவீன்குமார். வணக்கம் டாக்டர் கீர்த்தனா, சொல்லுங்க. சார் இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நான் உங்கள்கிட்ட பண்றேன்னா எப்படி சார் பண்றது? நீங்க பண்ணி கொடுப்பீங்களா சார்? ஏன்பா நீங்க அழகா கரெக்டா பண்ணலாமே, ஏன் என்ன ப்ராப்ளம்? இல்ல சரிங்க, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் பண்ணிட்டேன். மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து போடாம விட்டுட்டேன். அந்த மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அப்படி இல்ல, அப்படி இல்ல. நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏன் போடாம விட்டீங்க? தெரியாமையா? அது அதான் சார், சென்டர்ல வந்து நாங்க இருந்த ஒரு அக்கா போட்டு கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எல்லா காலேஜஸ்க்கும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஆனா ஜஸ்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் ஃபில் பண்ணிட்டு நான் லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஓகே சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி லாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் அலாட்மெண்ட் வரைக்கும் தெரியுது மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஃபில் பண்ணாம விட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஒன்னும் பயப்பட. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணின அதே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுங்க கவர்மெண்ட் கோட்டா. அதுக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டால ஆட் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த தடவை உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடும். ஒரு காலேஜ் அலாட் ஆகும். டோன்ட் வரி. ஓகே சார், தேங்க் யூ சார். அப்புறம் ஆயுஷ்க்கு வந்து அப்டேட் எதுவும் நீங்க கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா நான் ஆயுஷ்க்கு சின்ன சின்ன அப்டேட்.
கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நான் சார், அப்டேட் ரொம்ப பண்றேன்ப்பா. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். நன்றி பயாலஜி சார். சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சார் ரொம்ப நாளா தேங்க்யூ. ரொம்ப வருஷமா நான் இருக்கேன் சார் சப்ஸ்கிரைபரா. தேங்க்ஸ் அலாட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ரொம்ப அலாட்ப்பா. நன்றி கண்டிப்பா சார். நான் ஆயுஷ் அப்டேட் கொடுத்துறேன் இன்னையில இருந்தே. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சரிப்பா சார் சரிப்பா. வணக்கம் மிருதுலா சார். லைன்ல வணக்கம் இருக்கீங்களா சார்? லைனா பாத்துடலாம் சார். மிருதுலா லைன்ல இருக்கீங்களா? மிருதுலா மேம் சார் இருக்கேன் சார். சார் சொல்லுங்க. இருக்கேன் சார். ஆ சார் ஹலோ சொல்லுங்க மேம். சார். நாங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கிரேட்ஃபுல்லா நீங்க பண்ற சர்வீஸ் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல் சார் எங்களை மாதிரி பேரண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ மேம். இது நீங்க வந்து சேர்க்கிற புண்ணியம் உங்க ஃபேமிலிக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஒரு டவுட் சார். எஸ் சார் மேம். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல நான் தமிழ்நாட்டுல மேனேஜ்மெண்ட் கோட்டா செலக்ட் பண்ணிடுறேன் சார். சரிங்க மேம். ஆல் இந்தியா கோட்டால ஸ்டே ரவுண்ட்ல எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓகே. அந்த ஃபீஸ் நம்மளுக்கு திருப்பி கிடைக்குமா, செகண்ட் இல்ல ரவுண்ட் என்ன ஃபைன் போடுவாங்க அதுக்கு? செகண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு ரவுண்ட்ல ஃபைன் நான் கிடையாது. தமிழ்நாடுல சார் சொல்லுங்க. செகண்ட் ரவுண்ட்ல தமிழ்நாடுல நான் பிடிஎஸ் செலக்ட் பண்ணிடுறேன் சார். எஸ் மேம். ஸ்டே ரவுண்ட்ல ஆல் இந்தியால எனக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்குது. இப்ப நான் இதை வித்ட்ரா பண்ணிட்டு அதை நான் எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு ஏதாவது ஃபைன் அமௌண்ட் வருமா, இல்ல இந்த 30,000 நம்ம பே பண்ணிருக்கோமே அது நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகுமா? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மேம் நீங்க கேட்குற கேள்வி ஒண்ணுக்கு கூட இடமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரே வேகன்சில பார்ட்டிசிபேட் பண்ண போறதே யாருன்னா, மொதல் 3 ரவுண்ட்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எங்கேயுமே ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் மட்டுமே எலிஜிபிள். ஆல்ரெடி சீட் எடுத்து ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆப்ஷனே காட்டாது. நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே காட்டாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் சரிங்க சார். ஆன்லைன். அப்ப ஆன்லைன்ல நீங்க லாகின் பண்றச்ச ஆமாங்க. ஸ்ட்ரே வேகன்சில நீங்க ஆல்ரெடி செகண்ட் ரவுண்ட்ல பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரே வேகன்சி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் பண்ணினா சாய்ஸ் ஃபில்லிங் எதுவுமே காட்டாது. நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ண காலேஜ்ல மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. சார் இப்ப நான் போய் அங்க ஜாயின் பண்ணாம செலக்ட் மட்டும் பண்ணி ஹோல்டுல வச்சிருக்கலாமாங்க சார்? ஹோல்டுங்கிற ஒண்ணு இங்க கிடையாது மேடம். எதர் யூ ஹாவ் டு ஜாயின், இல்லைன்னா அந்த சீட்டை அடுத்த ரவுண்ட்ல வேறவங்களுக்கு போயிடும். இப்ப சோ செகண்ட் நாம ரவுண்ட்ல இப்ப உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல. சீட். நான் இப்ப செகண்ட் சொல்லுங்க மேம். சார் செகண்ட் ரவுண்ட்ல நான் ஸ்டேட்ல பிடிஎஸ் செலக்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், எனக்கு முடிஞ்சது இல்லைங்களா? அதாவது தேர்ட் ரவுண்ட்ல எம்பிபிஎஸ் கிடைச்சா நான் நீங்க எம்பிபிஎஸ்க்கு போய்க்கலாம். தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க போய்க்கலாம். ஆனா ஓகே ஃபோர்த் சார். ரவுண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரே வேகன்சிக்கு எலிஜிபிள் வராது ஜாயின் பண்ணிட்டா. ஓகே சார். ஓகே, ஆனா புரிஞ்சுதுங்க சார். ஓகே, ரொம்ப ஒருவேளை நன்றிங்க அந்த சார். ஸ்ட்ரே தேங்க்யூ. ரவுண்டுக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க பாத்தீங்களா மேடம்? இப்ப ஆல் இந்தியால வந்து உங்களுக்கு ஆமாங்க சார். ஒருவேளை தேர்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால எம்பிபிஎஸ் கிடைக்குது அல்லது அப்படின்னா நீங்க இந்த பிடிஎஸ் சீட்டை வித்தவுட் ஃபைன் செகண்ட் ரவுண்ட் பிடிஎஸ் சீட்டை தமிழ்நாட்டுல இருந்து ரிசைன் பண்ணி எவ்ரி அமௌண்ட் வில் பி ரீஃபண்டட். நீங்க தேர்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியால எம்பிபிஎஸ் கிடைச்சா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன்லாம் எதுவுமே கிடையாது. தேர்ட் ரவுண்ட் போலாம். போலாம் அந்த தேர்ட் ரவுண்ட் போலாம். ஆனா ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் நான் போக முடியாது. ஸ்ட்ரே ரவுண்டுக்கு போக முடியாது. ஸ்டே ஜாயின் ரவுண்ட் பண்ணிட்டா ஸ்ட்ரே ஓகே சார். ரவுண்டுக்கு போக முடியாது. ஓகே தேர்ட் சார். ரவுண்டுக்கு தாராளமா போகலாம் வித்தவுட் ஃபைன். நீங்க ஆல் இந்தியால எம்பிபிஎஸ் கிடைச்சா தமிழ்நாட்டை ரிசைன் பண்ணிட்டு அங்க போய்க்கலாம். தமிழ்நாட்டிலையும் ஒருவேளை ஆல் இந்தியால கிடைக்கலன்னா தமிழ்நாட்டிலையும் பிடிஎஸ்ல இருந்து எம்பிபிஎஸ் அப்கிரேடேஷனுக்கு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்க போகலாம். ஃபோர்த் ரவுண்ட் அப்படிங்கிறது தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் எனக்கு நான் எங்கேயுமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஜாயின் பண்ணாம இருக்கேன், ஐ எம் வித் எம்டி ஹேண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட். மீனிங்கே அதுதான். ஸ்ட்ரேங்கிறது எனக்கு சப்போர்ட்டே இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் எனி திங், நான் நிராயுதபாணியா இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான். தட்ஸ் வை த நேம் ஸ்ட்ரே. மிச்சம் மீதி இருக்கவங்க எனக்கு இன்னும் எதுவுமே அலாட் ஆகிறவங்களுக்கு மட்டும். எஸ் மேம். புரிஞ்சுதுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ் மேம். எஸ் மேம். ஹரிணி அல்ல ஹாசினி கார்த்தி லைன்ல இருக்கீங்களா? ஹாசினி கார்த்தி சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேம். எஸ் மேம். சார் நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன் மேம். எஸ் மேம். சார் உங்க வீடியோஸ் எல்லாமே வந்து எங்க பொண்ணுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். வெல்கம். என் பொண்ணுக்கு வந்துங்க சார் இப்ப கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சு ஜாயின் பண்ணிட்டோங்க சார் நாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். சார் அவ வந்து அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து அவளுக்கு ஸ்டான்லி அல்லது எம்எம்சில கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களாங்க சார்? வாய்ப்பு இருக்கு மேடம். நீங்க கண்டிப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க மேடம். சரிங்கங்க சார். சரிங்கங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ ரேங்க் லிஸ்டே நாங்க அதுக்கப்புறம் தாங்க சார் பார்த்தோம். செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம், மிஸ் பண்ணிட்டோம். பட் நீங்க ரெகுலர் இன்டர்வல்ல வந்து என்னென்னலாம் அப்டேட் பண்றாங்களோ இமீடியட்டா உங்க சேனல்ல அது வருதுங்க சார். சோ அது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்களுக்கு மெசேஜ்ல காமிச்சிருதுங்க சார். சோ இமீடியட்டா நாங்க ஓபன் பண்ணி பாத்துறோம் சார். இதே மாதிரி நீங்க ரெகுலரா வீடியோ போடுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.
தேங்க்யூ எஸ் மேம். 22 காலேஜ் மேடம். 22 செப்டம்பர் 22 காலேஜ் போகணும் குழந்தை. பிரவீன்குமார் லைன்ல இருக்கீங்களா? பிரவீன்குமார் ஃபாதர் சார். வணக்கம் சார். எஸ் சார், வணக்கம் சார். எம்பிசி சார் 470 சார். எஸ் சார். வேலம்மாள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணேன் சார். சரிங்க சார். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு என்ன சார் நான் செய்யலாம் சார்? செகண்ட் ரவுண்டு கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா சார்? செகண்ட் ரவுண்ட் நீங்கள் திருப்பி 36 கவர்மெண்ட் காலேஜ், இஎஸ்ஐ, கே நகர், பிரைவேட் காலேஜில் உங்களுக்கு எங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் சாய்ஸ் ஃபில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பண்ணுங்க. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே நீங்கள் பிஎஸ்ஜி போகலான்னு நினைக்கலாம், கேஎம்சிஹெச் போகலான்னு நினைக்கலாம். அது வரைக்கும் போடுங்க. கிடைச்சா அலாட்மெண்ட் வரும்போது நீங்கள் போய்க்கலாம். இல்லைன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு சேஃபாக கண்டினியூ ஆகும், ரீடைன் ஆகும். சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ அதுக்கு நாங்கள் ரீஅலாட்மெண்ட் சொன்னோம் சார். வேறு எதுவும் ரெக்கார்டு அவங்க எதுவும் கேட்கல சார். அவங்க காலேஜில் ரீஅலாட்மெண்ட் போகிறதுக்கு அவங்க சொன்னோம். வேறு ஏதாவது அங்கே தபால் கொடுக்கணுமா சார் ஏதாவது காலேஜில்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். ரீசன் என்னன்னா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் allowed to participate. எல்லாருமே எலிஜிபிள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு. எல்லாருமே எலிஜிபிள். அது சொல்லலை, எதுலையும் நோட் பண்ண அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்ணமுடி லைன் தான். அனைத்து மாணவர்களும் ரீஅலாட்மெண்ட்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். அவ்வளவுதான். சரி சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார்? எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சார். பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, சான்சஸ் இருக்கு. பாப்போம் சார். இப்ப யூனிவர்சிட்டி தேவைன்னு நினைக்கிறேன் சார் பையன். பிரைவேட் காலேஜ் கிடைச்சா போகலாம். இல்லைன்னா இதுக்கு போடலாமா சார்? நாங்கள் பிஹெச்சி கேஎம்சி போடலாமா சார்? பேமெண்ட் சீட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடுங்க சார். நீங்க ஆல்ரெடி அது போட்டுட்டு தானே வேலம்மாள் போட்டுருந்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. ஆமா, ஃபர்ஸ்ட் நான் கேஎம்சி போடல சார். வேலம்மாள் போட்டுட்டு தான் கேஎம்சி போட்டேன். ஆனா கேஎம்சி போட்டு கிடைச்சிருக்கு சார் எனக்கு கணக்கா. கேஎம்சிஹெச் போடுங்க. ஃபீஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும் காலேஜ். வேலம்மாளுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஃபீஸ் கொஞ்சம் குறையும். அதனால கேஎம்சிஹெச் போடுங்க. கடைசியா நீங்க தான் சாய்ஸ் மாத்தினேன். பிஹெச்சிக்கு அடுத்தது கேஎம்சி வச்சிருந்தேன் சார். அதுக்கு பிறகுதான் கடைசியா நீங்க போய் வேலம்மாளை மேல வச்சு கீழே வச்சேன் சார். வேலம்மாள் கிடைச்சி எனக்கு கீழே மார்க்கு கிடைச்சிருக்கு சார். கேஎம்சி கிடைச்சிருக்கு சார் எனக்கு. கேஎம்சிஹெச் திருப்பி கிடைக்கும் சார் கண்டிப்பா. நீங்க கேஎம்சிஹெச் போயிடுங்க. எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஜாஸ்தி தானுங்களே இங்க. கேஎம்சி 3 லட்சம் கிடைக்கிறேன். இன்னும் 2 லட்சம் கட்டணும் சொன்னாங்க சார் ஹாஸ்டல் ஃபீஸுக்கு. 21 லட்சம் வரும் சார் மொத்தங்க. தேவையில்லைங்க சார், அவ்வளோ ஜாஸ்தி கட்ட தேவையில்லை. கேஎம்சிஹெச்னா உங்களுக்கு 18 பாயிண்ட் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அதனால போயிட்டீங்கன்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் பர் இயர் நீங்க சேவ் பண்ணுங்க. காலேஜ் நல்லா இது மாதிரி ஈக்குவலா இருக்குமா சார்? இதே மாதிரி ஈக்குவலா இருக்குமா? நல்லா இருக்கும். குழந்தைங்க படிக்கிறதுல தான் இருக்கு. காலேஜை பொறுத்த வரைக்கும் கேஎம்சிஹெச் வந்து நல்ல காலேஜ் தான். எங்க இருந்தாலும் குழந்தைங்க படிச்சுக்கணும். அதனால நீங்க தாராளமா கேஎம்சிஹெச் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போட்டு கிடைச்சி நீங்க அங்க மூவ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடுங்க. சார் இப்ப யூனிவர்சிட்டி போடலாமான்னு கேக்குறான் சார் பையன். போடலாமா, கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார்? 471 நினைச்சு சார் எம்பிசி கட் ஆஃப் கடைசியா 470 சார். 471 நிக்குது. தம்பி வந்து 470. பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டானா இது வெங்கடேஸ்வர கன்னியாகுமரி முடி தேவையில்ல, மற்ற 3 ஃபில்அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். எனக்கு கன்னியாகுமரி லென்த்தா இருக்கு சார், லாங்கா இருக்கு. கிடைச்சி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பாதிக்கு பாதியா குறைஞ்சிரும். இப்போ நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கட்டுறீங்களோ அதுல பாதியா வந்து நிக்கும். அட்லீஸ்ட் 30 to 40% குறைஞ்சிரும் ஃபீஸ். என்ன சன்னு கேக்குறா என்ன சார்? என்ன சொல்லு? யூனிவர்சிட்டி போனா நல்லா சார். யூனிவர்சிட்டி போனா எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு கேக்குறாப்ல சார். பேஷண்ட் ஃப்ளோ எல்லாம் எப்படி இருக்கும்? பிரைவேட்னு போயிட்டாலே நமக்கு பேஷண்ட் ஃப்ளோ வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஈவன் கேஎம்சிஹெச்சே எடுத்துக்கிறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பார்க்க கூடாது. காலேஜ் ஹாஸ்பிட்டல் வேற, கார்பரேட் ஹாஸ்பிட்டல் வேற. ஸோ அப்படி பார்க்கல உங்களுக்கு ஈவன் பிஎஸ்ஜி வாட் எவர் காலேஜ் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் ஃப்ளோ அந்த அளவுக்கு பிரைவேட்ல இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்ல இருக்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. கார்பரேட் ஹாஸ்பிட்டலோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. கேஎம்சிஹெச் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இஸ் டிஃப்ரெண்ட். வெளியில நம்ம பாக்குறது வந்து காலேஜோடது கிடையாது. நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிக்கிறது, தவறா புரிஞ்சுக்கிறது என்னன்னா கார்பரேட் ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு அது காலேஜோடதுன்னு நினைச்சுப்போம். அந்த மாதிரி இல்லாம நம்ம காலேஜோட அட்டாச்சா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பேஷண்ட் எல்லா இடத்துலயுமே கவர்மெண்ட் அளவுக்கு இருக்க மாட்டாங்க. தியரி நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு நீட் பிஜி நல்லா நிறைய மார்க் வாங்கி நீட் பிஜி வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல போய் பண்றது பெட்டர். சரி சார். போலாம், கவர்மெண்ட் கோட்டா யூனிவர்சிட்டியில கிடைக்குதா தாராளமா போலாம். அந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம். சரி சார், அப்படி போட்டுவிடும். அடுத்தது பிஹெச்சி கேஎம்சி போட்டுறோம் சார். மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை அது ரெண்டையும் போட்டுவிடுறோம் சார். அப்படின்னா
ஆமாங்க சார். ஏன்னா போட்டோம் சார். ஃபீஸ் ஃபீஸ் குறையணும் பாஞ்சு லட்சம் சார். திருப்பி நான் கட்ட வேண்டியது சார். டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது சார். அப்ப சப்போஸ் கேஎம்சி கிடைக்கும் டியூஷன் ஃபீஸ் 5 லட்சம் கட்ட வேண்டியது சார். நான் இப்ப கட்ட அதே தேவையில்ல, ஃபீஸ் கட்ட இருக்கு. தேவையில்ல. அதே அங்க ஃபீஸ் போய் தான். கட்ட நீங்க வேண்டிய ஃபீஸ் மட்டும் காலேஜ்ல தான் கட்டணும் சார். கொடுத்ததை மட்டும் போய் ரீஃபண்ட் வாங்கிக்கணும். அது பொறுமையா தரணும்னு சொல்லிட்டாங்க சார். 1 மந்த் ஆகும்னு சொல்லிட்டாங்க சார். கேட்டேன் சார், அன்னைக்கே கேட்டோம். 1 மந்த் ஆகும்னு சொன்னாங்க சார். கொடுத்துருவாங்க சார், கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எல்லா இதுவும் முடிஞ்சு கொடுத்துருவாங்க சார். கொடுத்துருவாங்க சார். எல்லா சார் ரவுண்டும் முடிஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. எப்படின்னா ஆல் இண்டியா கோட்டால நான் பார்ட்டிசிபேட் பண்ணது புண்ணியம் இல்லை சார். நான் இந்த 470 வாய்ப்பே இல்லை சார். அது தேவையில்லை அதுக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டா சார் ஆல் ஆல் இண்டியா இந்தியா போட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆல் இந்தியா கோட்டால சான்ஸ் கம்மிங் சார். அது வேஸ்ட் சான்ஸ் போடுறது இல்ல, இருந்துச்சு. சான்ஸ் இல்ல. ஆமா சார். செகண்ட் ரவுண்ட் நான் போடலாம் சார். எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ், யூனிவர்சிட்டி, இந்த சில 2 பிரைவேட் பிஹெச்சி, கேஎம்சி 2 போட்டு விட்டுறேன் சார். கரெக்ட். போட்டால் ஏதாவது சப்போஸ் பேமெண்ட் கிடைச்சோட பிஹெச்சியே போயிடுறேன், இல்லைன்னா கேஎம்சியோட போயிடுறேன் சார் நான். ஆமா. அப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து அங்க ஃபீஸ் குறையுது இல்லையா, அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரி ஃபீஸ் குறையறத தான் பார்க்கணும் இந்த இடத்துல. அதர் தென் தட் 80,000 தியரி நாலேஜ் போதும் உங்களுக்கு. பிஜில வந்து நல்ல ப்ராக்டிக்கல் நாலேஜோட படிக்கிற மாதிரி கவர்மெண்ட் கோட்டால கவர்மெண்ட் காலேஜ்ல போயிடலாம். சப்போஸ் யூனிவர்சிட்டி கன்னியாகுமரி கிடைச்சாலும் போயிடலாமா சார்? அப்போ நான் கன்னியாகுமரி கிடைச்சாலும் போயிடலாமா சார்? இல்ல அவங்களுக்கு ஒரு சில காலேஜ் வந்து ஒன்று டிஸ்டன்ஸ்னாலயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால கண்டிப்பா வேண்டவே வேண்டாம்னு நினைக்கிற காலேஜை விட்டுடுங்க. ஆள் மனசுல வந்து நமக்கு வேண்டான்னு தோணிச்சுன்னா போகக்கூடாது. யூனிவர்சிட்டியில 3 எது சார்? வெங்கடேஸ்வரா, அப்புறம் இது சார் வைக்கலாம். 3 மட்டும் சீனியர் சொல்லுங்க சார். 3 மட்டும். அதான் சார், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர்ல இருக்குது, ஸ்ரீனிவாசன் சமயபுரம்ல இருக்கு. இந்த ரெண்டுமே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப்ல தான் வரும், பிரைவேட் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் சரிங்க சார். வெங்கடேஸ்வரா சென்னையில இருக்கு. இந்த ஆர்டர்ல இது நீங்க 3 எது சார்? ஃபர்ஸ்ட் எது சார் பீரியட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன், வெங்கடேஸ்வரா போடுங்க. சரி சார். சார் அதுக்கு பிறகு வேணா கன்னியாகுமரி வைக்கலாம், இல்லைன்றத அப்ப நான் முடிவு பண்ணிக்கிறேன் சார். அது நன்றி நீங்க சார். குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு சில சரி சார். காரணங்களால அது வேண்டான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா விட்டுடுங்க. இல்ல சரி சார். போனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கிறேன்னு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆனா சரி ரீஅலாட்மெண்ட் தான் என்னங்க சார், நீங்க கம்பல்சரி போய் ஆகணும். ரீஅலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த காலேஜ்ல போய் கவர்மெண்ட் கோட்டா போக முடியும். படிக்கிறதுனால ஆமா. இந்த மேனேஜ்மெண்ட்லயே இருந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. முடியாது. அது தெரியும் சார். உங்க வீடியோ நான் ஆரம்பம் வந்து பார்த்துருக்கேன் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நம்ம ஹெல்ப்பா இருக்கு சார். நான் ஒண்ணுமே தெரியாது இருந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் ஓரளவுக்கு எம்பிபிஎஸ்னா என்னன்றது ஹோலோ எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு சார். நானே என்னுடைய இது பண்ணேன் சார். ரொம்ப நன்றி சார். உங்களை வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாது. தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கார்த்திக், ஜெய் ஜெய் ஆக்னிஸ் லைன்ல இருக்கீங்களா? ஆக்னிஸ் எஸ் சார். சொல்லுங்க, என்ன டவுட்பா? சார் ஆல் இந்தியா ரேங்க் 52,320 சார், அண்ட் மார்க் வந்து 500 சார். ஆனா இஎஸ்ஐ கோட்டால வந்து கம்மி ஆகுமா சார் கட் ஆஃப்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு ஏன்னா கிடைச்சிருக்கு? இஎஸ்ஐ டென்டல் தான் சார் கிடைச்சது. ஜாயின் பண்ணீங்களா? இல்ல சார், அதுக்கு ரிப்பீட்டரே எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் சார். சரி, எம்பிபிஎஸ் எவ்வளவு மார்க்ல முடிஞ்சதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் செக் பண்ணல. நான் செக் பண்ணி வேணா அப்டேட் பண்றேன். நீங்க எதுவும் பார்த்து வச்சிருக்கீங்களா? ஒரு 10,000 ரேங்க்குக்கு முன்னாடி முடிஞ்சது சார். 40,000 ரேங்க்லயே முடிஞ்சிருச்சு. ஆமா சார். அதாவதுப்பா அந்த 40,000 ரேங்க்ல முடிஞ்சவங்க வந்து இஎஸ்ஐ கேட்டகரி. ஓகே, அதை நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பட் கட் ஆஃப் குறையும். இஎஸ்ஐ கோட்டாவும் இருக்கு சார், அதனால தான் சார். இஎஸ்ஐ கோட்டாவுக்கு தானே நீங்க 40,000 ரேங்க்ல முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஏன்னா சார். நான் இஎஸ்ஐல வந்து ஜென்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்வேர் 27,000 26,000லயே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். நீங்க என்ன கேட்டகரியில? ஓபிசி நான் கிரீமி லேயரா? ஓபிசி சார். ஆமா சார். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய பேர் இஎஸ்ஐல இருந்து ஜென்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா இங்க ஃபீஸ் ஜாஸ்தி, ப்ளஸ் வந்து உங்களுக்கு 1 இயர் பாண்ட் இருக்குங்கிறதுனால நிறைய பேர் இஎஸ்ஐல இருந்து மூவ் பண்ணி போவாங்க, இஎஸ்ஐ கோட்டால இருந்து. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபீஸும் 24,000 தான், பட் 1 இயர் பாண்ட் இருக்கு இல்லையா, அதனால அவங்க மூவ் பண்ணி போவாங்க அவங்கவுங்க ஸ்டேட்ல கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு. அது எப்படி மூவ்மெண்ட் பண்ணி போறாங்க அதை பொறுத்து தான் ரீஅலாட்மெண்ட் வரும். ஸோ அப்கிரேடேஷன், அதாவது நீங்க ரீஅலாட்மெண்ட், நீங்க பிடிஎஸ் தான் ஜாயின் பண்ணலையே, திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல் இண்டியால இஎஸ்ஐசி ஐபிவா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் சார். நேத்து தான் சார் பண்ணோம். ஓகேப்பா. சரி, Thank you so ஆல் தி much, பெஸ்ட். sir. Your videos are not so helpful, sir. Thank you, sir. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Thank you.